जय पराशक्ति महामाई की जय. அன்னையின் அருளாலே இந்த வார சத்சங்கத்தை பிரார்த்தனை பாடலோடு துவக்குவோம். நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே, பொன்னவிர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும், அண்ணனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும், இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். जय पराशक्ति महामाई की ஜெய். அன்னையின் அருளாலே இந்த வார பாரதி பாடல் ரசனையிலே கண்ணன் பாட்டிலே கண்ணன் என் காதலன் பாடல் 4, கண்ணன் என் காதலன்கிற தலைப்புல 4வது பாடல். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் ரோகிணி பேசுறேன்பா. கண்ணனின் மனநிலையை தங்கமே தங்கம் அடி தங்கமே தங்கம் கண்டு வர வேணும் அடி தங்கமே தங்கம், எண்ணம் உரைத்து விடில் தங்கமே தங்கம், பின்னர் ஏதனிலும் செய்வோம் அடி தங்கமே தங்கம். கன்னிகையாயிருந்து தங்கமே தங்கம் நாங்கள் காலம் கழிப்போம் அடி தங்கமே தங்கம். அந்நிய மன்னர் மக்கள் பூமியில் உண்டாம் என்னும் அதனையும் சொல்லிடடி தங்கமே தங்கம். சொன்ன மொழி தவறும் மன்னவனுக்கே எங்கும் தோழமை இல்லை அடி தங்கமே தங்கம். என்ன பிழைகள் இங்கு கண்டிருக்கிறான் அவன் யாவும் தெளிவு பெற கேட்டு விடடி. மையல் கொடுத்து விட்டு தங்கமே தங்கம் தலை மறைந்து திரிபவர்க்கு மானமும் உண்டோ. பொய்யை உருவென கொண்டவன் என்றே கிழ பொன்னி உரைத்ததுண்டு தங்கமே தங்கம். ஆற்றங்கரைதனில் முன்னம் ஒரு நாள் எனையான் அழைத்து தனி இடத்தில் பேசியதெல்லாம் தூற்றி நகர் முரசு சாற்றுவன் என்றே சொல்லி வருவையடி தங்கமே தங்கம். சோரமிழைத்திடையர் பெண்களுடனே அவன் சூழ்ச்சி திறமை பல காட்டுவதெல்லாம் வீரமர குலத்து மாதரிடத்தே வேண்டியதில்லை என்று சொல்லிவிடடி. பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே தங்கம். பண்ணன் என்று வேங்குழலில் ஊதி வந்திட்டான் அதை பற்றி மறக்குதில்லை பஞ்சை உள்ளமே. நேரம் முழுதிலுமே பாவி தன்னையே உள்ளம் நினைத்து மருகுதடி தங்கமே தங்கம். தீர ஒரு சொல்லின்று கேட்டு வந்திட்டால் பின்பு தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம். இங்க ஒரு பெண் கண்ணனோடு காதல் கொண்டு இருக்கும் மனநிலையை பற்றி பேசுவதாக கூறப்பட்டுள்ளது. அந்த பெண் தன்னோட தோழி கிட்ட சொல்றா, கண்ணனை போய் ரொம்ப நாளா திரும்பி பார்க்காம என்னை இருக்கான், என்னன்னு கேட்டுண்டு வா, அவனோட மனநிலைமைய அதை கேட்டுண்டு வந்துடு, அவனுக்கு அவன் மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சின்ன கோபத்தோட கேக்குறதா இருக்கு. அப்புறம் அவனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். கன்னிகையாயிருந்து தங்கமே தங்கம் நாங்கள் காலம் கழிப்போம் அடி தங்கமே தங்கம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே இருந்துடலாம், ஒன்றும் கல்யாணமே பண்ணிக்காம அப்படியே இருந்துடலாம். அதையும் அப்படி ஒரு கோபத்துல, ஒரு சின்ன பொய் கோபத்துல கூறுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த பூமியில அவன் மட்டும்தான் இருக்காரா, எனக்கு இன்னும் ஆட்கள் இருக்க, மன்னரும் மக்களும் பூமியில் உண்டாம், அதையும் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடு, அவருக்கு ஞாபகப்படுத்திடும் அப்படின்னு சொல்றான்.
சொன்ன மொழி தவறும் மன்னவனுக்கே நான் இன்னைக்கு வரேன் உன்னை பாக்குறேன்னு சொன்னவன் அவருக்கே தோழமை இல்லையடி என்கிட்ட ஒரு அன்போ பாசமோ இல்லைன்னு தோணுறது. அதே என்ன என்கிட்ட என்ன தப்பு பண்ணி கண்டுபிடிச்சிட்டான் இப்படி இருக்கிறதுக்கு, அதையெல்லாம் தெளிவா கேட்டுன்னு வந்துடு அப்படின்னு சொல்றா. மையல் கொடுத்து விட்டு தங்கமே தங்கம் தலைமறைந்து திரிபவருக்கு மானமும் உண்டோ. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதா மனசுல டென்ஷனோட சொல்ற நேரத்துல காதல கொடுத்துட்டு இப்படி தலைமறைந்து இருக்கிற அந்த கண்ணனுக்கு மானமும் இருக்கும், வெக்கமா இருக்க இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி தோன்றுகிறது. பொய்யை உருவம் என கொண்டவன் என்றே அந்த கிழப்பொன்னி உரைத்ததுண்டு தங்கமே தங்கம். எங்க கிராமத்துல ஒரு கிழப்பொன்னி இருக்கா, அந்த பாட்டி இப்படி கூட சொல்லியிருக்கா. ஐயோ கண்ணனா அவன் மாயஜாலக்காரன், பொய் மாறு வேஷத்துல அப்பப்ப வந்து எல்லாரையும் இது பண்ணிட்டு போயிடுவான், மாயாஜாலம் காட்டிட்டு போயிடுவான்னு சொன்னது கூட இப்ப எனக்கு அது கூட இப்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல ஆற்றாமையில் கூறுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆற்றங்கரைதனில் முன்னம் ஒரு நாள் என்னை அழைத்து தனி இடத்தில் பேசியதெல்லாம், இந்த ஆத்தங்கரையில தனியா என்னைய கூப்பிட்டு பேசி என்கிட்ட கொஞ்சி குழாவி இருந்ததெல்லாம் கூட இந்த தெரு பூரா சொல்லி இது பண்ணிடுவேன்னு சொல்லிடு அப்படின்னு கொஞ்சம் சின்னதா மிரட்டுற மாதிரி ஒரு அழகா வடிவமைச்சிருக்கார். பகவானிடத்துல அந்த அளவுக்கு அவளுக்கு பிரேமை இருந்ததுங்கிறத காட்டுறார். சோரமிழைத்திடையர் பெண்களுடனே அவன் சூழ்ச்சி திறமை, இங்கெல்லாம் அவரோட வேலையெல்லாம் காட்ட வேண்டாம்னு சொல்லு, நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கோபத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி கூறுவதாக அந்த பெண்ணோட மனநிலையை சொல்றது மாதிரி இருக்கு. பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே. இங்க பொண்ணா பிறக்கிறத இப்ப பாவங்கிற நிலைமைக்கு என்னை நினைக்க வச்சுட்டானே இந்த கண்ணன். ஆனாலும் கூட அவரோட அந்த வேங்குழல் ஊதி அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது என்னால அது அவனை கொஞ்சம் கூட மறக்கவே முடிய மாட்டேங்கிறது என் உள்ளத்துல இருந்து. இத நன்னா தெளிவா அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். நேரம் முழுதிலுமே பாவி தன்னையே உள்ளம் நினைத்து மருகுதடி தங்கமே தங்கம். அனுக்ஷணமும் எப்ப பார்த்தாலும் அவரையே பத்திதான் மனசு நினைக்கிறது. நான் வேண்டாம்னு நினைச்சா கூட விடுறது இல்ல. இத நன்னா அவரோட உள்ளத்துல பதியிற மாதிரி அவருக்கு நன்னா ஒரு கொஞ்சம் இதா சொல்லிட்டு வா, தீர்க்கமா சொல்லிட்டு வந்துடு. அப்புறம் தெய்வம் இருக்கு பாத்துக்கட்டும், அப்புறமும் என்னைய அவன் இப்படி சோதிச்சான்னா தெய்வத்துக்கு தெரியுமே, அவர் பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றதா நான் அப்படின்னு நினைக்கிறேன் அம்பா. பெருமளவு சரியாவே தான் நினைச்சிருக்கீங்கம்மா. கண்ணன் என் காதலன் பாடல் 4. இது தலைப்பு என்ன கொடுக்குறார், பாங்கியை தூது விடுதல். அதாவது தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு உறவு முறையில் நிஜமாகவே ஒரு தலைவன் தலைவி ஹீரோ ஹீரோயின் அப்படி வைக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்கிறதா இருந்தாலும், அல்லது இறைவன் ஆன்மா அப்படிங்கிறத இறைவனை தலைவனாகவும் இந்த ஜீவனை ஆன்மாவை தலைவியாகவும் கொண்டு பக்தி பாடலாக பாடினாலும் சில முறைகள்லாம் அவங்க பின்பற்றுறாங்க அந்த கருத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. அதில் ஒன்று தோழியை தூதுக்கு அனுப்புகிறா. தலைவி தோழியை தலைவனிடம் அனுப்புகிறாள், தான் நினைக்கிறத சொல்லி விடுறா. அது மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இது தங்கப்பாட்டு மெட்டு அப்படின்னே போடுறார். இதுக்கு ராகம் போடும்போது இது தங்கப்பாட்டு மெட்டான். அது தங்கப்பாட்டு மெட்டு என்னன்னு இப்போ நீங்கள் தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம் எண்ணம் உரைத்து வீடில் தங்கமே தங்கம் பின்னர் ஏதனிலும் செய்வமடி தங்கமே தங்கம். இதுதான் தங்கமே தங்கம் பாட்டு மெட்டான்னு எனக்கு தெரியல. இது ஒரு நம்ம நாட்டுப்புற டியூன் மாதிரி இருந்தது, எளிமையாக நீங்கள் சொல்கிறது இருந்தது. அந்த மெட்டுன்னு அவர் சொல்கிறார். யாராவது நன்றாக இசை தெரிந்தவர்கள்ட்ட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு எளிமையான மெட்டு. ரசம் இது சொல்லி இந்த பாடல் வெளிப்படுத்துகிற உணர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ருங்காரம், காதல் ரசம். ரௌத்ரம், கோபம் வருதான் அவளுக்கு, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அப்படி அது உச்சத்துக்கு போகிறது. கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம்
அடி தங்கமே தங்கம் கூப்பிட்றேன். கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம். அவன் என்னதான் நினச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியணுமே. ஏன் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸும் அவன் தேர்ந்து இல்லாமல் இருக்குது? எண்ணம் உரைத்து விடில் பின்னர் ஏதனிலும் செய்வோம். அவன் என்னதான் நினச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டான்னா அப்புறம் என்ன செய்யணுமோ அவனை பார்த்து என்னத்தையும் நான் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன, நீ தான் கவலைப்படாமல் தானே இருக்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கூட முறிச்சிக்கிறேன், டீல் அவ்வளோதான் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நான் என்ன வேணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னால் அவன் ஷாக்கில் ஐயோ ஏதாவது பண்ணிக்க போகிறா அப்படின்ட்டு வரமாட்டானா அப்படின்னு நினச்சின்னு சொல்கிறா பாவம். கன்னிகையாய் இருந்து தங்கமே தங்கம் நாங்கள் காலம் கழிப்பமடி தங்கமே தங்கம். அப்படி கண்ணன் உன் கூட எனக்கு இனிமேல் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு எதுவும் சொல்லிட்டான்னா நான் இப்படியே கன்னியாக இருந்துட்டு போயிடுறேன், நான் வேற ஒருத்தரை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதுதான் அவளுடைய உண்மையான உள்ள கிடக்கை. அது டக்குன்னு வந்துடுது. ஆனால் அப்படி சொல்லிக்கப்படாதான், உடனே விட்டு கொடுத்துடக்கூடாதான். அதனால் அடுத்து என்ன சொல்கிற பாருங்க, அந்நிய மன்னர்கள் மக்கள் பூமியில் உண்டாம் இன்னும் அதனையும் சொல்லிடு. இந்த மாதிரி இவனை விட்டால் வேறு ராஜாலாம் ஊரில் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம், வேறு ராஜாக்கள் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சாமானே நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்குள்ளவர் நம்மகிட்ட அதை பற்றி எடுத்து சொல்லி இதை நீங்கள் வாங்குங்கம்மா அப்படின்னு கேன்வஸ் பண்ணுறார். நம்ம சொல்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விலையை குறைக்க மாட்டேங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை நேற்றுக்கு அந்த ஜான்சன் கம்பெனிலேருந்து கூட வந்தாங்க, அது கூட இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது இல்லை அப்படின்னு வேணும்னே இவர் முன்னாடி சொல்கிறது. உடனே அவங்க ஓ அப்படியா அங்கே போயிட போகிறாருன்னு இன்னும் ஒரு கொஞ்சம் குறைப்பாரான். அது மாதிரி இவர் சொல்கிறா, நீ ஏற்றுக்கலைன்னா வேறு எத்தனையோ ராஜாக்கள்லாம் இருக்காங்களாக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கிறத அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படிங்கிற. அப்புறம் இவன் கண்ணன் மேலே இவளுக்குள்ள கோபம் என்ன, சொன்ன மொழி தவறும் மன்னவனுக்கே எங்கும் தோழமை இல்லை, இந்த நேரத்தில் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னான், ஆனால் வரலை. அப்போ சொன்ன சொல்ல காப்பாற்றலைன்னா அவனுக்கு என்ன மரியாதை, அதை போய் சொல்லு, மரியாதை இல்லைங்கிறத சொல்லு, யாரும் அவன்கிட்ட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற. என்ன பிழைகள் இங்கு கண்டு இருக்கின்றான், என்கிட்ட என்ன தப்பு பார்த்துட்டான் வராமல் இருக்கிறதுக்கு கேளு அப்படிங்கிற. அவை யாவும் தெளிவு பெற கேட்டுவிடு, நல்ல கிளியராக கேட்டுட்டு வந்துடு, எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு சாதாரண மானுட உறவில் ஒரு ஆண் பெண் அவர்களுடைய உறவில் எப்படி இருக்கக்கூடிய மனநிலை உண்டோ அதைத்தான் சொல்கிற மாதிரி சொல்கிறார். இறைவனுடைய திருவருளை நாடி இருக்கிற ஜீவனுக்கு என்ன குறைகள் என்கிட்ட இருக்குது, இது இப்போ கோபமாக சொல்ல முடியாது. மனுஷன் நான் சொல்லும்போது என்ன குறை பார்த்துட்டாங்கிட்ட அப்படின்னு ஈகோவில் கேட்குறோம். ஆனால் பக்தன் தாயே உன் திருவுருளை பெறுவதற்கு தகுதி இல்லாதபடி என்கிட்ட என்ன குறை இருக்குமா அதை சொல்லு, என்னால் என் குறையை நீக்க முடியல, நீ அருள் புரி, என் குறையை உணர்த்து, என்னை திருத்தவை அப்படின்னு அருளுக்காக கேட்குறான். கன்னிகையாயிருந்து தங்கமே தங்கம் நாங்கள் காலம் கழிப்பபடி தங்கமே தங்கம், எனக்கு உலகத்தில் வேற ஒன்றும் வேண்டாம் உன்னை தவிர, நீ கிடைக்கலன்னா அதுக்காக நாங்கள் வேற உன்னை நாடி போயிடுவோம்னு நினைக்காத இறைவா, நீ தான் எங்களுக்கு வேணும். சாதாரணமாக மக்கள் இப்போது வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு கடவுளை கும்பிட்டா அது பக்தி. ஒரு நல்லது நடக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், இது வழக்கில் ஜெயிக்கணும், இப்படி ஒரு சூழல்கள் இருக்கும்போது கடவுளை வழிபட்டால் ஒரு ஹோமம் ஒரு பூஜை இதெல்லாம் பண்ணினா பெரிய வழிபாடு பண்ணிட்டோம் பக்தி பண்ணிட்டோம், இதெல்லாம் பக்தி இல்லை. உனக்கு வேணுங்கிறது அந்த வேலை, அந்த கல்யாணம், அந்த குழந்தை, அந்த ஜெயம் வெற்றி அதெல்லாம் தான். அதுக்காக கடவுளை கொஞ்சம் அப்படியே வீட்டில் ஒரு வேலை நடக்கணும்னா ஒரு வேலையாளை போட்டு வேலையை நிறைவேற்றி கொள்கிறோம் இல்லையா, அது மாதிரி கடவுளை வச்சிடுறாங்க. அது பக்தி இல்லை. அப்போ எதுதான் பக்தின்னா எனக்கு நீ தான் வேணும் என்று கடவுள்கிட்ட சொன்னால் அதான் பக்தி. அப்படி கன்னிகையாயிருந்து தங்கமே தங்கம் நாங்கள் காலம் கழிப்போம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீன்னா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆண்டாள் இதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது பக்தனுடைய அந்த மனநிலை எவ்வளோ ஒரு தூய்மையாக தன்னை பாதுகாத்து கடவுளுக்கு மட்டும் வச்சுருக்கான் அப்படிங்கிறதுக்கு. என்ன, மானுடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்ட்டா.
என்னை வந்து மனிதர்களுக்கு கல்யாணம் பேசின அப்பா சொல்கிறார் பெரியாழ்வார், அம்மா உனக்கு வயசு 12 ஆயிடுத்துமா, கல்யாணம் பண்ணணுமா அப்படிங்கிறார். அப்பா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னை வந்து ஒரு மனுஷ பையனுக்கு இளைஞனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்கள் பேசினாலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன்ட்டேன். அப்புறம் என்ன சொல்கிற விட்ட, மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் கல்யாணம் பேசுறதுங்கிறாங்கல்ல, அப்போ தான் 2 வீட்லேயும் பேசிப்பாங்க. இந்த பொண்ணு எப்படி, இவங்க குடும்பம் எப்படி, அந்த பையன் எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க நிதி நிலைமை எப்படி, இப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணினாலே எனக்கு பிடிக்காதுப்பா. ஏன்னா நீ மனுஷங்க யாரோடையும் சம்மந்தப்படுத்தி நினைக்காதேன்னு சொல்லிட்டான். அது மாதிரி. ஆனால் ஒரு பொய் கோபத்தில் இதெல்லாம் சொல்லி விடுறா. என்ன சொல்கிறா, அந்நிய மன்னர்கள் பூமியில் உண்டாம். அதாவது இந்த உலகத்தினுடைய மாயா சக்தியில் கடவுளை மறக்கடிக்கக்கூடிய பிற பொருட்கள்லாம் இருக்குது. பொருள், கல்வி, என்ன அழகு, வலிமை, படைபலம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நினச்சி நான் தேடி போயிடலாம், வேறு ஒன்றுமே இல்லைன்னா இது இருக்குது, இதை தேடி நான் என் வாழ்க்கையை அமைச்சுப்பேன்னு. ஐயோ நம்மளுக்கு கிடைக்காம போயிடுவானா அப்படின்னு அவன் நினைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு சொல்கிறான். ஆனால் பக்தன் அவன் தன்னுடைய பக்தியில் உறுதியாக இல்லாட்டா இதெல்லாம் அந்த அந்நிய மன்னர்கள் இருக்கிறார்கள்ங்கிறாலே, அந்த அந்நிய மன்னர்கள் போன்று உலகப் பொருட்கள், பணம், செல்வம், கல்வி, உலக சம்பத்து, அந்தஸ்து, பேர், புகழ், பட்டம், இன்னும் என்னென்ன உண்டோ அதெல்லாம் மனுஷனை மயக்கிடும், கடவுள்கிட்டேருந்து விலக்கி கொண்டு வந்துவிடும். என்ன பிழைகள் இங்கு கண்டிருக்கின்றான், அதுதான் ஒரு பக்தனுடைய என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நான் என்னை எப்படி திருத்திக்கணும், நான் எப்படி என்னை முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்னு கேட்பான். நீ என்னை எப்படி சொல்ல போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, என்ன குறை இருக்குது சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கருத்து என்ன அப்படின்னா, என்ன தப்பு, உன்னுடைய திருவுருளை பெறுவதற்கு தகுதி இல்லாதபடி நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா, என்னிடம் இருக்கக்கூடிய பிழை என்ன, அதை சொல் இறைவா என்று பக்தன் பிரார்த்திக்கிறான். மையல் கொடுத்துவிட்டு தங்கமே தங்கம் தலைமறைந்து திரிபவர்க்கு மானமும் உண்டோ, என்னோட பழகி தன்னுடைய திரு அருள் பெருமையை காட்டி என் மனதை மயக்கி விட்டான். அந்த மயக்கமாகிய காதலை கொடுத்துவிட்டு இப்போ கண் முன்னாடி வராமல் மறைந்து கொண்டிருந்தால் அவனுக்கு ஏதாவது வெக்கம் மானம்லாம் இருக்கோ அப்படின்னு கேட்குறான். பொய்யை உருவம் என கொண்டவன் என்றே கிழப்பொன்னி உரைத்ததுண்டு. இந்த பாட்டி இருக்காளே பொன்னி பாட்டி, அவள் சொல்லுவா, ஏய் கண்ணனா அவன் சுத்த ஏமாத்து பெருவெடி மயக்க வச்சுருவான், அவனெல்லாம் நம்பி போகாத பின்னாடி அப்படின்னு சொன்னாலாம் அந்த பாட்டி. அதை நான் கேட்காம போயிட்டேன், நான் உன்னை நினச்சி மயங்கிட்டேன், பாரு இப்போ சரியாக போச்சு போல் இருக்கே அப்படிங்கிறாளாம். அதான் சொல்கிறேன், அந்த அந்த பின்னணி விவரிக்கிறலாம் பார்த்தா அப்படியே ஒரு ஹியூமன் சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பிட்வீன் த இண்டிவிஜுவல் சோல் அண்ட் தி சுப்ரீம் சோல் ஆஃப் த லார்ட். அப்போது இந்த இறைவன் உருவங்களை எல்லாம் கடந்தவன். ஆனால் அவனுக்கு உருவம் போல தோற்றம் போல அமைந்திருப்பது இந்த பிரபஞ்சம், அது மாய பிரபஞ்சம். இந்த மாய பிரபஞ்சத்தையே தோற்றமாக தன்னுடைய உருவமாக கொண்டிருப்பவன், அவனுடைய விஸ்வரூபம் என்பது இந்த உலகம். இந்த உலகத்தையே ஒரு விஸ்வரூபமாக கொண்டிருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு யார் சொல்கிறா? கிழப்பொன்னி. ஏன் கிழவி? அவளுக்கு அனுபவம் நிறைய இருக்குது, உண்மைகள்லாம் தெரியும். இளைஞர்கள் தான் எதுலையாவது ஏமாந்துப்படுவாங்க. அது மாதிரி இந்த ஜீவன் இறையுருளை பெற்றவன் பழ அடியார். அதனால் கிழப்பொன்னிங்கிற அந்த கிழப்பொன்னி என்ன சொல்கிறா? பொய்யை உருவமென கொண்டவன். இந்த கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஜகத் என்கின்ற இயற்கை, இயங்கிக் கொண்டே இருக்கின்ற மாறிக்கொண்டே இருக்கின்ற இயற்கையை தன்னுடைய ஸ்தூல வடிவமாக கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்று அவள் சொன்னாளாம். அப்புறம் ஆற்றங்கரையதனில் முன்னம் ஒரு நாள் என்னை அழைத்து தனி இடத்தில் பேசியதெல்லாம் இது அவங்க 2 பேருக்குள்ள ரகசியமாக வச்சுருந்தது. வேண்டாம் இந்த ஃப்ரெண்டு பாங்கிங்கிறாளே இந்த தோழிக்கிட்ட சொல்லியிருப்பா. அப்படித்தான் இன்னைக்கு நான் ஊரெல்லாம் சொல்லி இவனை கேவலப்படுத்தி விட்டுருவேன் அப்படிங்கிறான். தூற்றி நகர் முரசு சாற்றுவன் என்றே சொல்லு வருவடி. அப்போ அவனுக்கு அந்த மானம் மரியாதை அதெல்லாம் இருக்குது அப்படின்னு இவன் நம்புறா. சோரம் இழைத்து இளையர் பெண்களுடனே அவன் சூழ்ச்சி திறமை பல காட்டுவதெல்லாம் வீர மரக்குலத்து மாதரிடத்தே வேண்டியதில்லை என்று சொல்லிவிடடி. இவள் ராஜ குடும்பத்து பெண்ணா, ராஜகுமாரி.
அதனால் இவன் என்ன சொல்கிற, நீ அந்த ஆயர் குலத்து பெண்களை எல்லாம் மயக்கினாயே, அந்த மாதிரி என்னையை வந்து ஏமாற்றிவிடலான்னு நினைக்காதே அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற. அதாவது இறைவனுடைய திருவருளை பெற்று அனுபவித்து திரும்ப மறந்து உலகில் வர்றவங்களும் இருக்காங்க, பத்தித்தர்கள். ஆரூட பதித்தர், கொஞ்சம் ஏறி திரும்பி இறங்கியிருக்காங்க, திரும்பி ஏறி வந்துடுவாங்க. அது மாதிரி இல்லை, நாங்கள் அப்படியே ரைட் ட்ராயில் போயிட்டே இருப்போம், திரும்புறதுங்கிறதே கிடையாது. நான் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற. வீர மரக்குலத்து மாதரிடத்தே வேண்டியது இல்லை, என்னை நீ ஏமாற்றி திரும்ப இந்த உலக வாழ்க்கைக்கு தள்ளலான்னு நினைக்காதே, நான் இதில் விழமாட்டேன். பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே தங்கம். பீழை அப்படின்னா பீடை அப்படிங்கிறோம்ல, சம்ஸ்கிருதத்தில் பீடா, பீடை அப்படின்னா தமிழில் பீடை. பீடைனா துன்பம்னு அர்த்தம். பொண்ணாக பிறந்தாலே ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. என்ன செய்ய, பெண் பிறவியே ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கே ஏற்பட்ட பிறவி அப்படின்னு வருந்தப்பட்டுப்போம். ஆண் பிறவிக்கு துன்பம் கிடையாதா? வீரமாக காமிச்சுப்பாங்க. நம்மளை விட அவங்க தான் ரொம்ப பிரிட்டில்னா தெரியுமா, உடஞ்சி போயிடும், நொறுங்கி போயிடும். நம்ம தான் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்போம். கஷ்டம் வந்தால் 10 கண்ணீரை கொட்டிட்டு திரும்ப முழிச்சுக்குப்போம். அந்த அளவுக்கு முடியாது ஆண்களுக்கு. ஆனால் என்ன சொல்கிறோம், ஒரு பொதுவாக ஒரு எண்ணம் என்ன, அபலை பெண் அப்படிங்கிறோம், பலமில்லாதவள், அப்படி கஷ்டப்படுறதுக்கே பிறந்தவள் பெண். பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்கு, மிகுந்த துன்பம் இருக்கின்றது. பீழை, பீடை, பீடா, துன்பம். அப்புறம் பண்ணொன்று வேங்குழலில் ஊதி வந்திட்டான், அதை பற்றி மறக்குதில்லை பஞ்சை உள்ளமை. அந்த முதல்ல கன்னிகையாயிருந்து காலங்கழிப்பம் அப்படின்னு நினைக்கிறத சொல்லிட்டா பத்தியா, அந்த மாதிரி கோபதாபம் இல்லாமல் இப்போ உள்ளதை சொல்கிறா. இந்த பாரு, கண்ணன் தன்னுடைய அந்த மூங்கிலாலான குழலை கொண்டு இனிய கானத்தை கிளப்பி என் உயிரையே கவர்ந்து கொண்டு விட்டான். என்னால் அந்த கீதத்தை மறக்கவே முடியவில்லை. பண்ணொன்று வேங்குழலில் ஊதி வந்திட்டான், அதை பற்றி கொண்டு என் பஞ்சை உள்ளம், இந்த ஏழையாகிய என்னுடைய மனது மறக்க முடியாமல் இருக்கின்றது. இறைவனுடைய திருவருளை எல்லா ஜீவர்களும் ஏதேனும் ஒரு வகையில் தம் இதயத்தில் உணர்கிறார்கள். உயிருக்கு உயிராய் இறைவனை உள்ளே உணர்கிறார்கள். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முறையேனும் வருகிறது. அதை உணர்ந்த பிறகு இறைவனை விட்டு விலக முடியாது உயிர்களுக்கு. அதை சொல்கிறார். நேரம் முழுதிலும் அப்பாவிதனையே, அவனை பாவின்ட்டா, என்னை இவ்வளவு தவிக்க விடுறான் பாரு, வரமாட்டேங்கிறானே, அதனால் அவன் பாவி. அப்பாவிதனையே நினைந்து மருகுகிறது என் உள்ளம். மருகுதல்னா மயங்குகிறது. தீர ஒரு சொல் இன்று கேட்டு வந்திட்டால், தீர்த்துறது அப்படின்னா முடிச்சிடுறது. இந்த பிரச்சனை இன்னும் இழுத்துட்டு போகாமல் முடிச்சிடணும், அந்தபடி கேட்டு வந்துடும். தீர ஒரு சொல் இன்று கேட்டு வந்துட்டால் பின்பு தெய்வம் இருக்கிறது. அப்படியே ஒரு நம்பிக்கை இழந்து அழுத்து சொல்லுது இந்த பொண்ணு. பாவம், சரி என்ன பண்ண, இவன் நமக்கு ஒத்து வரலன்னா ஏதோ கடவுள் இருக்கார், பார்த்துக்க வேண்டியதுதான், வேறு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன தான் நினைக்கிறான்னு கரெக்டாக ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடும் அப்படிங்கிறார். தீர ஒரு சொல் இன்று கேட்டு வந்துட்டால், இறைவா எனக்கு உன்னுடைய அருள் உண்டா, இந்த பிறவியிலேயே உன்னை நான் அடைய பெறுவேனா, பெற்ற பிறவியின் பயனை பெறுவேனா என்பதற்கு நீ எனக்கு அவனிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வா என்று இந்த பக்தனாகிய உயிரானது இறைவனுக்கு தூது அனுப்புகிறது என்று இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் பாரதியார். ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய்.